ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆதாரில் வந்து ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. அதனால் வந்து ரொம்ப இப்போ ஆதார் மையங்கள் எல்லாருமே போயிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா, 10 வருஷத்துக்கு மேலே ஆன ஆதாரில் வந்து பயோமெட்ரிக்கெலாம் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படின்ற காரணத்துக்காக 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்களுடைய ஆதாரை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதார் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து செப்டம்பர் 14 வரைக்கும் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க. ஆனாலுமே இது வந்து அந்த அவகாசம் முடிஞ்சிருச்சுன்னா ஆதார் வந்து செல்லாமல் போய்டும் அப்படின்னு சொல்லிட்டதுனால நிறைய பேர் ஆதார் சென்டரில் போயிட்டு அவங்களுடைய ஆதாரை வந்து புதுப்பிக்கிறதுக்காக நிறைய வதந்திகளை கிளப்பி விட்டதுனால அங்கே போயிட்டு கும்பல் அலமோதிட்டு கிடக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் புதுப்பிக்கலாம். செப்டம்பர் 14 வரைக்கும் உங்களுக்கு இலவசமாக பண்ணித்தர போகிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 50 ரூபா நீங்கள் இணையதளத்தில் நீங்கள் காசு கட்டினா போதும், உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து முற்றிலும் ஒரு வதந்தி. ஸோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆதார் வந்து என்ன ஆச்சு, ஆதார் வந்து இப்படி பண்ணணும், இதை பற்றி ஏற்கனவே ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறமேட்டு திரும்ப ரிப்பீட்டடாக இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கேட்டுட்டு இருந்தனால உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது நீங்கள் அதை போய் பண்ணலாம், செய்யலாம். நேரம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் போய் செய்யலாம் தாராளமாக. ஒரு பிரச்சனையும் கிடையாது. வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நேரம் கிடைச்சிட்டு இருக்க எல்லா நேரங்களிலும் என்னுடைய அலுவலக வேலை போக இந்த தகவல்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இது மாதிரி வேறு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. நிறைய கற்போம், நிறைய பேசுவோம். தேங்க்யூ.